இன்னைக்கு நம்ம RS200 தான் கொண்டு வந்திருக்கோம். இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அண்ட் எவ்வளவு காசு? Hey guys, welcome back to our channel. நான் உங்க Top 6. நம்ம போன வீடியோல வீக் வச்சு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம RS200 தான் கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் மாடிஃபைட் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஃபியூரி ப்ரோ. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சோ இவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இவங்களும் ஒரு யூடியூபர் தான். பார்த்தாலே தெரிகிறது. சோ ப்ரோ சொல்லுங்க, இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அண்ட் எவ்வளவு காசு? கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 ஆயிருங்க. 40,000. இது வந்து கஸ்டம் மேட் மாடல். எங்க இருந்து ரெடிமேடா வாங்க முடியாது. இது நாங்க ஓனாவே பண்ணது. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 7,000 ஆயிருங்க. இது வைத்தர் வந்து V3யோடது. மற்றபடி ஆப் கண்ட்ரோல் DR. இதுவும் சேர்த்து எனக்கு கிளியரா பிரைஸ் ஞாபகம் இல்லை. ஆனாலும் இது ஒரு 1000 பக்கம் வரும். மற்றபடி உள்ள குட்டி கொண்டு ஒரு லைட் இருக்கிற டை மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. இங்க ஹஜேஜியோட மினி டைப் இருக்கு. இது எல்லோ கலர் ஒயிட். லாங் டிரைவ் போகும்போது பயங்கரமா தேவைப்படும். அதனால இது வந்து டியூ கோட மட்டும் ஆர்எஸோட வந்து ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரம் வரும். நல்லா இருக்காது. அதனால டியூ கோட மட்டும் அடிமையான போடுங்க. அது போக உங்களுக்கு பார்த்தா தெரியும், வண்டி ஃபுல்லாவே ரெட் கலர்ல பெயிண்டிங் மாத்திருக்கேன். ரெட் வித் பிளாக். எங்க பழைய போட்டோ வந்து நான் கீழே கொடுத்தேன். இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாடிஃபை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு NS200 டர்ன் மாடலோட யூஎஸ்டி போர்ட். இது கிட்டத்தட்ட ஹேண்டில் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 ரூபாய். அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். லைட் தான் தெரியுதா கைப்பட்டு ஆனா ஆயிடுச்சு. ஆனா நல்லா இருக்கு. ஒயிட் வித் வச்சு எல்லோவும் ஒயிட்டும் ஹைவேக்கு யூஸ் ஆகும். அதனால இது போட்டுங்க. மற்றபடி எக்ஸாஸ்ட் ஸ்டாக் மப்ளர் இதை மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க. உங்க பைக்ல எது எனக்கு பிடிச்சது? அது எக்ஸாஸ்ட் ஸ்டாக் மப்ளர் மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க. மற்றபடி மாடிஃபை பண்ணோம்னா நம்ம ஊர்ல போலீஸோட கெடுப்பு கொஞ்சம் அதிகம். அதுவும் இல்லாம சிங்கிள் சிலிண்டர்ல எக்ஸாஸ்ட் மாற்றின சவுண்ட் எனக்கு பிடிக்காது. இந்த சவுண்ட் நல்லா இருக்கு. அதனால இது போட்டுருக்கேன். ஆனா மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மைலேஜ் ட்ராப் ஆகும். அது பிரச்சனை இல்லைன்னு நீங்களும் பண்ணலாம். மற்றபடி வேற இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. மைலேஜ் மட்டும் தான் கட் ஆகும். மற்றபடி பேக் டயர் வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப சின்னது. 130 வரும். நான் 160 போட்டுருக்கேன். ஸ்டாக் கொஞ்சம் கம்மியானனால அந்த பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இந்த டயர். நான் 130 தான் ப்ரிஃபர் பண்ணேன். 160 தேவையில்லை. மற்றபடி செல்ஃப் ஐடி போட்டுன்னா வேற புல்லட் இண்டிகேட்டர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நிறைய மாடிஃபிகேஷன் மாதிரி தெரியும். ஆனா தெரியாத மாதிரி இருக்கு. வரும் ஆனா வராது. அப்படி கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இல்ல, வண்டி பிளைனா ஓகேவா நல்லா இருக்கு. இன்னொன்னு இந்த விங் போடுறீங்க, ஒரு சூப்பர் பைக்ல வர மாதிரி இருக்கு. சூப்பர் பைக் மாதிரி இருக்கு போட்டா. அதனால போட்டுருக்கேன். இதுல பண்ண மாடிஃபிகேஷன் இது அவ்வளவுதான். மற்றபடி அதை செட் நல்லது. ஓகே, இதுக்கு மொத்தம் எவ்வளவு பிரைஸ் கொடுத்திருக்கீங்க? கிரெடிட் எல்லாம் நான் சொன்னேனே, இது ஒரு 7K பக்கம் வந்துருக்கேன். இது ஒரு 300, இது ஒரு 1000 பக்கம் வரும். மற்றபடி ஹெச்ஜியோட இது வந்து 2000 வரும். இது வந்து நான் பெயிண்டட் தான். ஆனா 500 நான் வாங்கி பெயிண்ட் பண்ணேன். மற்றபடி இது ஒரு 600, 100 பில்லி ஒரு 2000, டயர் ஒரு 3000. மற்றபடி லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு 45. Anyway, 15 I hope you enjoyed this video. Next எந்த மாதிரி பைக் மாடிஃபைட் ரிவ்யூ பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. So bye bye.